ரொம்ப நாளாகவே தள்ளி போயிட்டு இருந்துச்சு. பல வருஷனே சொல்லலாம். அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. எனக்கு முன்னோர்கள், அவங்களுக்கு முன்னோர்கள் காலத்துலேருந்து இது இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. யாரை கேட்டாலுமே நான் வந்து இங்கே விளாடுவேன், போவேன், மாடு மேய்க்க வருவேன், ஆடு மேய்க்க வருவேன், அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நந்தி மேலே ஏறி உட்காந்து குதிரை சவாரி விளையாடுவேன், அந்த மாதிரி ஃபன்னாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, தோணுச்சு ஏன் இதை நம்ம எடுத்து வழிபடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வழிபட ஆரம்பித்தோம். பிரதோஷ கால பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அந்த மாதிரி முக்கியமான ஆதுகால பூஜைகள் அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஆதுர்தா தரிசனம்லாம் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மரத்தோட வேரில் வந்து ரொம்ப உள்வாங்கி இருந்ததுனால இப்போது ஒரு யோசனை வந்துச்சு. சரி என்ன பண்ணலான்னு போது நம்ம சேது அண்ணனை தொலைபேசி மூலயமா கான்டாக்ட் பண்ணி பேசணும். அவங்க வந்து ஒரு சில பணிலாம் செஞ்சுட்டு போனாங்க. அப்படி இருந்தும் மறுபடியும் தடுங்களாய் நின்றுக்கிட்டு தான் இருந்தது. சரி இதுக்கப்புறம் விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அண்ணன் ஒருத்தர் வெளியிலேருந்து வந்திருந்தார். அவர் தாத்தா கிட்டே கேட்டிருந்தேன், இந்த மாதிரி தாத்தா நம்ம இடத்துல இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, எடுத்து பண்ணலாமே அப்படின்னும்போது சரி தாத்தாவுமே கொஞ்சம் ஒத்துக்கிட்டாரு. அவருடைய முடிவுனால இப்போது வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு, வேலை ஆரம்பித்தாச்சு. இப்போதைக்கு நீங்கள் நினச்சாலும் சாமியை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சாமியை ஃபுல்லாக துணி போட்டு மூடி வச்சாச்சு, தனியாக எடுத்து வச்சாச்சு. ஒரு வார காலம் கண்டிப்பாக ஆகிடும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேடை அமைச்சு சாமி நல்லா அதை தூக்கி உட்கார வச்சு சிறப்பாக பூஜைக்கு வழிபாட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து எந்த மூலை முடுக்கிலேருந்து வந்தாலுமே சாமியை வந்து பார்த்துட்டு போகலாம். எந்த ஒரு தடையுமே கிடையாது.